ஹலோ வீவர்ஸ், இப்போ பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு காட்டுறேன். இதுக்கு நூலில் வந்து முடி போட்டுக்கணும். அடியில் முடி போட்டுட்டு, இப்போ நம்ம ஷர்ட்டுக்கு பட்டன் தைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பட்டனுக்கு மாட்டுறதுக்கு காஜா தைக்கிறோம்ல, அந்த காஜா பண்ணுறதுக்கு தான் அது ஓரம் தைக்கிறது தான் பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ எப்படி தைக்கிறதுன்னு காட்டுறேன். நான் நீட்டாக கோடு மட்டும் போட்டு அதில் உங்களுக்கு இதை காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு கோடு மாதிரி போட்டு கீழே ஒரே அளவாக நூல் எடுக்கணும். இப்போ கீழே வர நூலும் அந்த மேலே ஹைட்டு வந்து ஒரே அளவாக இருக்கணும். இந்த அளவுக்கே வச்சோம்னா அழகாக இருக்கும். இப்போ நம்ம டிசைன் போடும்போது இந்த மாதிரி போடலாம். இந்த அப்ளிக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போடலாம். அது அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். போல் இந்த தையல் வந்து கட் பண்ண ஓரங்கள்லாம் கெட்டி பண்ணுறதுக்கு தைக்கலாம். அது இல்லாமல் ரிச்லோன்னு ஒரு எம்ப்ராய்டரி இருக்குது, அதுக்கும் ஓரமாக தைக்கலாம். இதை நான் வந்து இதே போல் இன்னும் நெருக்கமாகவும் தைக்கலாம். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக கொஞ்சம் இடைவெளி விட்டு காமிச்சேன். இப்போ இது போல் ஒரு டிசைன் ஒன்று போட்டிருக்கோம், அதை காட்டுறேன். பாருங்கள், இந்த தையலை வந்து இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக தச்சுன்னு போகிறது பட்டன் ஹோல் ஸ்டிச்சுன்னு இதுக்கு பேர். தமிழில் பொத்தான் துவார தையல் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசைனில் போட்டது உங்களுக்கு காட்டுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க ட்ரெஸ்ஸுக்கு இந்த கட் பண்ண ஓரங்கள்லாம் கெட்டி பண்ணுறதுக்கு, டிசைன்களுக்கு சீக்கிரமாக போடுறதுக்கு ஒன்லைன் ஸ்டிச் மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஓகே வியூவர்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.